அனைவருக்கும் வணக்கம். உங்களை ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் எந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆக போகுது, நாம் எந்த கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணால் நமக்கு மேக்ஸிமைஸான ப்ராஃபிட் கிடைக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, ரூல்ஸ், டிப்ஸ், இந்த மாதிரி இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிடிசி பார்ப்போம். நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், பிடிசி வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி இந்த லெவலுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம வந்து பையிங் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து பையிங் சைடு போகலான்னு சொல்லலாம். மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி பையிங் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். நம்ம நினச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த லெவல்கிட்ட தான் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு பெரிய டவுன்ஃபால் ஆகிடுச்சு. உடனே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்குது திரும்பி மேலே போகிறதுக்கு. இதை வந்து நம்ம டேயில் பார்த்தா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டேயில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மல்டிபிள் டைம்ஸ், மார்க்கெட் ஒன்று டவுன் சைடு ஆச்சுன்னா திரும்பி மேலே போனால் திரும்பி இன்னொரு தடவை வந்து கீழே டவுன்ஃபால் ஆகும். அந்த தான் இப்போ மேலே போகும். ஐ மீன் டபிள்யூ பேட்டர்ன் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாதிரி அப் சைடு போனோன்னா டவுன்ஃபால் ஆகணும்னா திரும்பி மேலே போகணும். அந்த தான் கீழே இறங்கினா டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு. அதேமாதிரி தான் மார்க்கெட் மேலே போனால் டவுன்ஃபால் ஆனால் திரும்பி அப் சைடு போகுது. திரும்பி இங்கே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்பயும் செல்லிங் ப்ரெஷர் ஹையர் இருந்தால் டவுன்ஃபால் ஆச்சுன்னா இப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி செல்லிங் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காரணத்தினால தான் சொல்லியிருந்தோம், நம்ம வந்து நேற்று மார்க்கெட் இந்த மாதிரி காரணம் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதனால தான் வந்து நாங்கள் வந்து செல்லிங் வர சொல்லியிருந்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், 1 ஹவரில் ஆல்மோஸ்ட் நமக்கு பர்ஃபெக்டாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் கீழே கிடச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மேலே போயிட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன புல் பேக் மேலே டவுன்ஃபால் வந்துட்டு உடனே மேலே போயிட்டான். ஸோ இதுதான் நமக்கான புல் பேக் கிடச்சிது. பட் டே லெவலில் நம்ம 4 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ் அளவுக்கு கீழே டைம் ஃப்ரேம் வந்து கீழே செல்லிங் கிடைக்கல. பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக நடந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அது நமக்கு முக்கியமானது. நெக்ஸ்ட்டு வந்து 24 ஹவர்ஸ் வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும்போது தான் நம்ம சொல்லணும். ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும். மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 68,300 வந்து டச் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் 68,300 டச் ஆச்சுன்னா மோஸ்ட்லி 2 சினாரியோ நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஒன்று அப் சைடு போயிட்டு திரும்பி டவுன்ஃபால் ஆகணும், இல்லையா இங்கே வந்து ஹோல்ட் ஆகணும். சப்போஸ் இங்கே ஹோல்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் இப்போ நான் வச்சுக்கோங்க 71,000 70,000 போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அது வந்து நல்ல சைன். இன்கேஸ் இது பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனோன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன புல் பேக் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேலே போயிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன புல் பேக்கும் கிடைக்கலாம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நம்ம இங்கே சொல்லியிருந்தோம்ல, மார்க்கெட் இதை போயிட்டு இந்தமாதிரி மேலே போய்ட்டு சின்ன ஒரு புல் பேக் பார்த்தீங்களா, இந்த மாதிரி புல் பேக்கில் வந்து நம்ம பை பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்லிடுவோம், கரெக்டாக மார்க்கெட் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், நம்ம முன்கூட்டியே பை பண்ண வேண்டாம். அதை நல்லா மைண்டில் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே, இப்போதைக்கு பிடிசி இதுதான். பிடிசி பையிங் சைனில் இருக்கிறானே தவிர மற்றபடி எதுவுமே பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எத்தீரியம் பொறுத்தளவுக்கு நம்ம எந்த ஒரு சைனுமே பண்ண வேணாம். எத்தீரியத்தை நம்ம செல்லிங்கோ பையிங்கோ எதுவுமே பார்க்க வேணாம். காரணம் ஏன்னு சொன்னீங்கன்னா, ஆல்ரெடி மார்க்கெட் இப்போ தான் டவுன்ஃபால் ஆகிருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எத்தீரியம் வந்து ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்ன் க்ரியேட் ஆனதுக்கு நம்ம பை பண்ணலாம். 4 ஹவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ இதுவே ஒரு சின்ன சைன் தான். மார்க்கெட் எத்தீரியம் வந்து திரும்பி டவுன்ஃபால் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. திரும்பி டவுன்ஃபால்னால் ஒரு 3,150 ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி எத்தீரியம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அண்ட் தென் பிஎன்பி, இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமான பார்க்குற கிரிப்டோஸு, ஐ மீன் ரொம்ப ஃபேமஸான கிரிப்டோஸ்னால நம்ம இதை பார்க்குறோம். பிஎன்பி ஒன்று அதில் ஒரு கிரிப்டோ தான். பிஎன்பி வந்து நம்ம மோஸ்ட்லி எதுவும் பண்ண வேணாம், ஹோல்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி ஒருத்தர் கேட்டிருந்தாரு பிஎன்பி ஹோல்ட் பண்ணலாமா வேணாமான்னு. இங்கே பாருங்கள், இது ஒரு செல்லிங். ஸோ அதனால் செல்லிங் கீழே இறங்கிடலாம். மார்க்கெட்டு இங்கே ஹோல்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து மேலே அப்சைடு போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் பிஎன்பி வச்சுருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு பிடிசி மேலே போதாலும் பிஎன்பி மேலே போக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. ஜாஸ்மி, இதுக்கு அடுத்து நம்ம எந்தெந்த கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணணும், அதுக்கான ரூல்ஸ் நம்ம எல்லாத்தையும் பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாஸ்மியை பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. காரணம் ஏன்னு சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேலே அப்சைட்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. இது ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டான கர்வ் என்ஜர் ஆகுது. மோஸ்ட்லி இப்போ ஜாஸ்மி நம்ம இந்த இடத்துல பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த லெவலுக்கிட்ட தான் வைக்கணும். இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். நம்மளோட டார்கெட், ஹையஸ்ட் டார்கெட் இதுதான். பஸ்ட்டு டார்கெட் 1, டார்கெட் 2, இந்த மாதிரி டார்கெட் 2, டார்கெட் 3, டார்கெட் 4 அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு போகலாமே தவிர நம்ம எடுத்த உடனே மார்க்கெட்டை வந்து அப்படியே ஃபுல் அண்ட் டார்கெட் நம்ம வைக்கக்கூடாது. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம ஜாஸ்மிக்கு நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, ஜாஸ்மியில் வந்து நம்ம 4 ஹவர்ஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ உடனே பை பண்ணால் உடனே பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வேணாம், கொஞ்சோண்டு டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். எப்படின்னா மார்க்கெட்டு திரும்பி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு புல் பேக் ஆகிட்டு திரும்பி மேலே போவோம். இந்த மாதிரி டைமில் பை பண்ணுங்கள். காரணம் ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி பேட்டர்னுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த லெவலுக்கு வந்து செல்லிங் ஆகிடுச்சு, பிரேக் டவுன்.
ஸோ அப்படி இருக்கும்போது திரும்பி அதே டைமுக்கு விட்டு மேலே போகிறான். ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன ஒரு புல் பேக் நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லையா மேலே போயிட்டு சின்ன ஒரு புல் பேக் வரும், அந்த டைமில் பை பண்ணிக்கலாம். உடனே வேணாம். ஸோ பட் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்கள் இப்போயே கூட பை பண்ணலாம். இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணலாம். இதான் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வந்து டெலிகிராமில் சொல்லியிருந்தோம் பை பண்ணுங்கன்ட்டு. பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர் பாருங்கள் தெளிவாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், வீடியோவில் நம்ம சொல்ல டெலிகிராமில் போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்சைடு மேலே போயிட்டு அண்ட் தென் திரும்பி ஒரு சின்ன புல் பேக், அப்சைடு போனால் திரும்பி ஒரு சின்ன புல் பேக். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவலில் எங்கே வேணால் பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து மோஸ்ட்லி இந்த லெவலுக்கு கிட்ட தான் வைக்கணும். இதுதான் ஒரு பெட்டரானது. நம்ம ஆல்மோஸ்ட் இதில் எவ்வளோ பார்க்கணும், ஒரு 30 to 40-50% நம்ம எதிர்பார்க்கலாம். நம்மளோட ஜிஎஃப்டியில் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். இது ஒரு நல்ல கிரிப்டோ தான், நம்ம ஜிஎஃப்டியில் வெயிட் பண்ணலாம். சரிங்களா? சரி, அதுக்கடுத்து பார்ப்போம். ஜூப் இந்த கிரிப்டோ பாருங்களேன், பர்ஃபெக்டாக இருக்குது. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்தா மேலே போனோம். பட் இப்போ ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்துக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்குது. இதுவே ஒரு நல்ல சைன் தான் நமக்கு. 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒரு ஒரு பேட்டர்ன் நல்லா கிரியேட் பண்ணிக்கலாம், டபிள்யூ பேட்டர்ன். இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ ஒரு சின்ன டவுன்ஃபால் ஆகும், சின்ன விக்கு மாதிரி கொடுப்பான். ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல எங்கே பை பண்ணாலும் ஓகே, பட் ஸ்டாப் லாஸ் இங்கே தான் ஆகும். எல்லோரும் ஒரு டவுட் படுவீங்க, ஏன் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ கேப் பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஸ்டாப் லாஸ் பர்சன்டேஜ் 1:1 இல்லையே 1:3 அப்படிலாம் எதிர்பார்க்க வேணாம். நமக்கு ப்ராஃபிட் எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை தான் பார்க்கணும். சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா லாஸ் ஆச்சுன்னா ஃபெயிலியர்னு அர்த்தம். இன்கேஸ் லாஸ் ஆகாமல் இது கரெக்டாக தான் போகுதுன்னா நமக்கு கன்ஃபார்ம் சின்ன ஒரு வாலட்டைல் ஆகும். அந்த டைம்லேயும் நமக்கு வந்து ஸ்டடியாகணும், நம்ம ப்ராஃபிட்டை லூஸ் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டில் எப்போ வேணால் வாலட்டைல் நடக்கும். இது ஒரு கிரிப்டோ மார்க்கெட் இருக்கும்போது சடன் 1 minute இல்லை 1 hour கூட 1000 points பிடிசியில் இறங்குச்சு, அப் சைடு டவுன் சைடு ஆச்சுன்னா இதெல்லாம் ஈஸியாக வந்து இந்த இடத்துல வந்து ஈஸியாக ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு போயிடும். ஸோ நமக்கு அந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது. நம்ம பண்ணது ஃபியூச்சரை பொறுத்தவரைக்கும் ரிஸ்க் ஏன்னா நம்ம ரிஸ்க் இல்லாமல் பண்ணணும், அதுதான் ஃபியூச்சர். ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் நம்ம அங்கே தான் வைக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம இந்த லெவலுக்கு தான் வைக்கணும். எதுக்காக வைக்கணும்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. அண்ட் தென் செகண்ட் டார்கெட் இது, தேர்ட் டார்கெட். இது நம்ம அடிக்கடி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் டெலிகிராம் சேனல். ஸோ அதனால் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேஷ் யூஎஸ்டி தான். கேஷ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை அண்ட் தென் அப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது பை பண்ணதுக்கு. ஸோ இந்த லெவல் கிட்ட நீங்கள் பை பண்ணது ஒரு ப்ராப்ளமேட்டிக் இல்லை. பட் ஸ்டாப் லாஸ் மோஸ்ட்லி இந்த லெவல் எங்கே வைங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். 62.72% தான். ஃபஸ்ட் இனிஷியல் டார்கெட் 1:1 மாதிரி கிடச்சிரும். பட் அதுக்கடுத்து நம்ம ஹோல்ட் பண்ணணும். அதை வந்து நாம் அந்த டைமில் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணலாமா வேணாமான்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இஎன்ஏ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகிருக்குது. அண்ட் தென் சைமல்டேனியஸ்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகிருக்குது. இது மோஸ்ட்லி டவுன் சைடு ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் மார்க்கெட் அப்சைடு இருக்கிறதுனால அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுதா. ஸோ அதனால் நான் பையிங் சொன்னேன். பட் மோஸ்ட்லி டவுன் சைடு ஆக வாய்ப்பு இருக்குதுன்னா வெயிட் அண்ட் வாட்ச். இங்கே பார்த்தீங்கன்னா இஎன்ஏ வந்து ஃபுல் சைடாக டவுன்ஃபால் ஆகிடுது. ஃபஸ்ட்டு மேலே போகுது, தென் திரும்பி கீழே வர வாய்ப்பு இருக்குது. பட் நான் ஏன் சொல்கிறேன்னா மார்க்கெட் மேலே போனோன்னா திரும்பி சின்னதாக புல் பேக் ஆகி இப்படி கூட மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பையிங் பண்ணலான்றேன். மேலே எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா நம்ம பை பண்ணலாம், கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி கரெக்டான டைமிங்கில் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகுதா, திரும்பி மேலே வரட்டும், இப்படியே போயிட்டோம், அந்த இப்போ மேலே பிரேக்கர் கொடுக்கலாம், அப்போ நம்ம பை பண்ணலாம். ஓகேவா? அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஎஸ்டி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை வந்து கீழே காண்டாக்ட் இருந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட் ட்ரேடிங்கு ஈஸியாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும், மினிமம் 10% போகும் மந்த்லி. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கீழே சென்ட்ரா பாட் நம்ம ஓன் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் நமக்கு காண்டாக்ட் பண்ணலாம்.